போறாங்க. ஏன் சார்? ஏன்னா தீவிரவாதிங்க கிட்ட ஊழல் இல்ல, நம்ம கிட்ட இருக்கு. உலகத்துல எல்லா நாடுகளிலும் ஊழல் இருக்கு சார். தொட்டில இருந்து சுடுகாடு வரைக்கும் எல்லா துறையிலும் ஊழல் இருக்கு. ஆனா பாதுகாப்பு துறையில ஊழல் நடக்கிற ஒட்டு நம்ம பாரத நாடு மட்டும்தான் சார். 400 கோடி 500 கோடின்னு நம்ம அரசியல்வாதிங்க ஊழல் செய்ததா பேப்பர்ல அடிபடுற மொத்த பணத்தையும் கூட்டி ஆயுதம் வாங்கினா ஓவர் நைட்ல இந்தியா வல்லரசு நாடாயிரும் சார். உலக வங்கிக்கு கடன் கொடுக்கிற அளவுக்கு பணக்கார நாடாயிரும். 100 கோடி சிந்திக்கக்கூடிய மூளைகளும் 200 கோடி உழைக்கக்கூடிய கைகள் இருந்தும் நாம சிந்திக்காம உழைக்காம போனதுனாலதான் எங்கேயோ எல்லையில இருந்துகிட்டு அல்லக்கை தீவிரவாதிகளை இந்தியாவுக்கு சவால் விட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆயுதத்தை வச்சு உயிர்களை காப்பாத்த நாம போராடிக்கிட்டு இருக்கோம். ஆனா உயிரே ஆயுதமா வச்சுக்கிட்டு அந்த தீவிரவாதிக்கு போராட வராங்க சார். அவங்க கூட போராடி ஜெயிக்கணும்னா யூனிஃபார்மும் நம்மளோட ரெகுலர் போர் முறைகளும் வேலைக்கு ஆகாது சார். தீவிரவாதத்தால தான் அழிக்கணும். ஒரு கணத்துல அரைஞ்ச மறுகணத்தை காட்ட சொன்னவங்க கூட 3வது அடிக்கு முதுக காட்ட சொல்லல சார். எனக்கு துணையா நம்ம ராணுவத்திலிருந்து 10 பேரை கொடுங்க சார். சாதாரண வீரர்கள் இல்ல, தேசத்துக்காக தீவிரவாதியா மாற துணிஞ்ச 10 பேர், தேவைப்பட்ட தற்கொலைப்படையா மாறி செத்து மடிய தயாரா இருக்கிற 10 பேரை கொடுங்க சார். குடியரசு தினத்துக்குள்ள எந்த ஆபத்தும் இல்லாம நம்ம தளபதிகளை நான் மீட்டிட்டு வரேன் சார். குடியரசு தினத்துக்கு இன்னும் 4 நாள் தான் இருக்கு. முடியுமா? இழக்கிறதுக்கு எதுவும் இல்ல சார். உயிரை